அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பட்ஜெட் ஒரு வரலாறு என்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். த ஹிஸ்ட்ரி ஆஃப் த பட்ஜெட் என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் த பட்ஜெட், பட்ஜெட் என்ற ஒரு முறை இந்தியாவில் எப்படி தோன்றியது, அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து பேசலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய விதி 112 அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. இதற்கு ஆங்கிலத்தில் ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்று குறிப்பிடுவாங்க. ஸோ ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 1ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடரோட பேர் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்று குறிப்பிடுவாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் முதல் 4 மாதத்தில் அமைஞ்சிருக்கும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும், பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் இருக்கக்கூடிய பட்ஜெட் நடக்கும். ஸோ அந்த காலகட்டங்களில் ஆர்டிக்கல் 87 அடிப்படையில் குடியரசுத் தலைவர் ஒரு சிறப்புரை ஆற்றி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடங்கி வைப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது ஆண்டு நிதிநிலை அறிக்கையை அரசியலமைப்பு சட்டத்தில் பட்ஜெட்னு எந்த இடத்துலையும் சொல்லலாம். ஆனால் பொதுவாக இது பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது. எனினும் பட்ஜெட் என்ற வார்த்தை அரசியலமைப்பில் இடம்பெயரவில்லை. அதற்கு பதிலாக ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்ற ஒரு பெயர் இடம்பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பட்ஜெட்டுடைய பிறப்பிடமாக கேபினெட் அமைச்சரவை குறிப்பிடப்படுகிறது. காரணம், பட்ஜெட்டுடைய ஆரம்ப புள்ளியை பற்றி தீர்மானிப்பது, அதை பற்றிய விவாதங்களை எப்படி பட்ஜெட் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றின ஒரு சின்ன டாக் எங்கே இருக்கும் அப்படின்னா கேபினெட்டில் தான் இருக்கும். கேபினெட்டுடைய தலைவர் பிரதமர் தலைமையில் இந்த கேபினெட் கூட்டம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்ததாக பட்ஜெட்டுக்கு முன் ஒப்புதல் வழங்குபவர் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். பட்ஜெட்டிற்கு முன் ஒப்புதல் வழங்குபவர் குடியரசுத் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பட்ஜெட் நிதியமைச்சரால் லோக்சபாவில் சமர்ப்பிக்கப்படும். லோக்சபாவில் பட்ஜெட் உரையாற்றுவார். அந்த பட்ஜெட் உரையாற்றி சமர்ப்பிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்ஜெட் மொத்தம் 6 படிநிலைகளை கொண்டது. மொத்தமாக 6 படிநிலைகளை கொண்டது. ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பட்ஜெட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை பற்றின விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் ஸ்டேஜ் ஆர் கமிட்டி ஸ்டேஜ் அந்த மாதிரி கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணுவாங்க. கடைசியாக தான் ஃபினான்ஸ் பில் பாஸ் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்டுடைய கடைசி ஸ்டேஜ் என்பதை நிதி மசோதா என்று குறிப்பிடுவோம். ஃபினான்ஸ் பில்லாக இருக்கும். அந்த ஃபினான்ஸ் பில்லை பாஸ் பண்ணி அப்ரோப்ரியேஷன் பில்லை கொடுத்து இந்த பணம் பயன்படுத்தி கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ பட்ஜெட்டில் பெரும்பான்மையாக ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் என்ற ஆகிய 3 இருக்கும். கடந்த காலத்தில் எப்படி நிதி நிலைமை இருந்துச்சு, தற்காலத்தில் எப்படி இருக்குது, எதிர்காலத்தில் எப்படி மாறுங்கிற போன்ற ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ பாராளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் வரி வசூலிக்கவோ அல்லது தொகுப்பு நிதியிலிருந்து பணத்தை எடுக்கவோ இயலாது. எனவே பாராளுமன்றத்தின் ஒப்புதலை பெற்றால் மட்டும்தான் நிதி எடுக்கிறதா இருக்கட்டும் அல்லது புதுதாக வரி விதிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்லிமெண்ட்டோடைய அப்ரூவலுக்காக தான் இந்த பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் விதி 117 அடிப்படையில் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படும். இதன் அடிப்படையில் மத்திய அரசு வரிகளை வசூல் செய்கிறது என்பது பார்க்க முடிகிறது. பணத்தை செலவிடுவதற்கு அனுமதி கோரும் மசோதா என்பது நிதி செலவு மசோதா என்று அழைக்கப்படுகிறது. மானிய கோரிக்கைகள் மசோதா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மானிய கோரிக்கைகள் மசோதா என்று, மானிய கோரிக்கைகள், பண ஒதுக்கீடு மசோதா என்று பல பெயரில் குறிப்பிடுவாங்க. இருந்தாலும் இங்கிலீஷில் அப்ரோப்ரியேஷன் பில் என்று குறிப்பிடுவாங்க. 1999ஆம் ஆண்டு வரை பட்ஜெட்டுங்கிறது பிப்ரவரி மாதத்தையோடைய கடைசி வேலை நாளில் சமர்ப்பிக்கப்படும். குறிப்பாக மாலை 5 மணிக்கு பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. ஆனால் 1999ஆம் ஆண்டில் பட்ஜெட் சமர்ப்பிப்பு காலை 11 மணிக்கு மாற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. வாஜ்பாய் அரசில் நிதியமைச்சராக இருந்த யஷ்வந்த் சிங்கா இந்த மாற்றத்தை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1924ஆம் ஆண்டு பொது பட்ஜெட்டிலிருந்து ரயில்வே பட்ஜெட் தனியாக பிரிக்கப்பட்டது. பொது பட்ஜெட்டிலிருந்து ரயில்வே பட்ஜெட்டை தனியாக பிரிப்பதற்கான பரிந்துரையை வழங்கிய குழு அக்வர்த் குழு என்று குறிப்பிடுவாங்க. அக்வர்த் குழு 1921 அமைக்கப்பட்டு 24 தன்னுடைய பரிந்துரைகளை வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. 2017ஆம் ஆண்டு பொது பட்ஜெட் மற்றும் ரயில்வே பட்ஜெட் ஆகியவை இரண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டது. 2017 ஒருங்கிணைச்சு பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த பட்ஜெட்டை சமர்ப்பித்தார்கள். இதற்கு பரிந்துரை செய்தது பிபேக் தேப்ராய் குழு என்பது குறிப்பிடத்தக்கது. 2017 பிப்ரவரி 1 அன்று ஒருங்கிணைந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி. மிக அதிக முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் மொரார்ஜி தேசாய் 10 முறை இதை செஞ்சிருக்காரு. பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 9 முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் ப. சிதம்பரம்.
8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் பிரணாப் முகர்ஜி என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து மத்திய பட்ஜெட்டை முதலில் தாக்கல் செய்தவர் வந்து பிரணாப் முகர்ஜி தான். அதற்கு முன்னாடி வரைக்கும் மேக்சிமம் நிதியமைச்சர்கள் லோக்சபாவில் இருந்து தான் நிதியமைச்சர் ஆவாங்க. ஆனால் பிரணாப் முகர்ஜி வந்து ராஜ்யசபாவிலிருந்து நிதியமைச்சராகி அதற்கு பிறகு லோக்சபாவில் வந்து பட்ஜெட்டை வந்து சமர்ப்பித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, ராஜ்யசபா உறுப்பினராக தான் இருப்பார், ஆனால் பட்ஜெட் தாக்கல் செய்கிறது எல்லாமே லோக்சபாவில் தான் இருக்கும். அப்போ ராஜ்யசபா உறுப்பினராக நிதியமைச்சராகி லோக்சபாவில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் என்றால் பிரணாப் முகர்ஜி. பிரதமராக இருந்து பட்ஜெட் தாக்கல் செய்தவர்கள் மொத்தம் 3 பேர், ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ்காந்தி. இந்த 3 பேரும் பிரதமராக இருந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக 6 பட்ஜெட்களை தாக்கல் செய்தவர், கண்டினியூஸாக 6 பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சது மொரார்ஜி தேசாய் மற்றும் நிர்மலா சீதாராமன் என்று குறிப்பிடலாம். இதில் இடைக்கால பட்ஜெட்டும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பெண்மணி பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது நிதியமைச்சராகவும் இருந்தாங்க, அவங்க இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக நீண்ட பட்ஜெட் உரை நிகழ்த்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2020-21க்கான பட்ஜெட் தாக்கல் செய்த போது இவர் அந்த உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2.5 மணி நேரத்திற்கு மேல் உரையாற்றினார். நெக்ஸ்ட், காகிதமில்லா பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர் நிர்மலா சீதாராமன். பேப்பர்லெஸ் பட்ஜெட் என்று அழைப்பார்கள். அது 2021 சமர்ப்பிக்கப்பட்டது. அதிக சொற்கள் கொண்ட பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர் டாக்டர் மன்மோகன் சிங். 18,650 சொற்கள் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. குறைவான சொற்களை கொண்ட பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர் HM பட்டேல். 800 சொற்கள் மட்டுமே இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. விவாதமின்றி நிறைவேற்றப்பட்ட ஒரே பட்ஜெட்டாக 1997-98 பட்ஜெட் மட்டும்தான் இருந்துச்சு என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக 1955 வரை பட்ஜெட் ஆங்கிலத்தில் மட்டுமே தயாரித்து வெளியிடப்பட்டு வந்தது. 1955க்கு பிறகு இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படுகிறது அல்லது தயாரிக்கப்படுகிறது. மத்திய பட்ஜெட் பற்றின ஒரு ஆண்ட்ராய்டு செயலி என்பது 2022-23 பட்ஜெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது பேர் யூனியன் பட்ஜெட் தான். யூனியன் பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது என்பதை பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு முதல் பட்ஜெட்னா முதலாக பட்ஜெட்டை அறிமுகம் செய்தது இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் ஜேம்ஸ் வில்சன் 1860 ஏப்ரல் 7 அன்று பிரிட்டிஷ் இந்தியாவிற்கான முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1857 பெரும்புரட்சியின் காரணமாக ஏற்பட்ட இழப்பீடுகளை செய்வதற்காக இந்த பட்ஜெட்டில் 3 வரிகளை அறிமுகம் செய்தார். அதன் அடிப்படையில் இந்தியாவில் வருமான வரியை முதலில் அறிமுகம் செய்தவர் ஜேம்ஸ் வில்சன் என்று குறிப்பிடுவார்கள். இது நமக்கு எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருப்பாங்க. வருமான வரியை முதலில் இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் ஜேம்ஸ் வில்சன். இந்த பட்ஜெட்லாம் பண்ணுறாரு. வருமான வரி, லைசன்ஸ் வரி, புகையிலை வரின்னு மொத்தம் 3 இருக்குது. உரிமம் வழங்குதல் வரி, புகையிலை வரி அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. அதுக்கப்புறம் இந்திய மன்ற சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன்ற சட்டத்தின் அடிப்படையில் 1892 அடிப்படையில் பட்ஜெட் விவாதங்கள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. 1892 இந்திய மன்ற சட்டம் அடிப்படையில் பட்ஜெட் விவாதங்கள் நடைபெற்றது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டுமல்லாமல் அதுக்கப்புறம் இந்தியா வந்து இடைக்கால அரசு 1946 அமைக்கும். இடைக்கால அரசில் நிதியமைச்சராக இருந்தவர் லியாகத் அலி கான். 1947 ஆண்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆண்டில், ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடியே அதை பண்ணிடுவாங்க. ஆகஸ்ட்டில் தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும். சுதந்திரத்துக்கு முன்னாடியே 1947 பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் லியாகத் அலி கான் என்று குறிப்பிடலாம். இவர் பின்னாடி வந்து பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்தார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. நெக்ஸ்ட், சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட். சுதந்திர இந்தியாவுடைய முதல் பட்ஜெட் நவம்பர் 26, 1947 அறிவிக்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்தவர் RK சண்முகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா 47 மார்ச்சில் ஒரு பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெட்ஜ் பட்ஜெட் வந்து நவம்பர் 26, 1947 பண்ணியிருப்பாங்க. RK சண்முகம் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கண்ட முதல் பட்ஜெட்டில் 46% வந்து இராணுவத்துக்கு வந்து பட்ஜெட் நிதியில் ஒதுக்கப்பட்டது. காரணம், இந்தியா வந்து இராணுவ ரீதியாக வீக்காக இருக்கிறத அதை சரி பண்ணுறதுக்காக இந்த நிதி ஒதுக்குனாங்க. உணவு தட்டுப்பாடு உச்சம் தொட்டிருந்த சூழலில் 1950களில் வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பட்ஜெட்டுகளை தயாரித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1957 பட்ஜெட்டு ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்தில் TT கிருஷ்ணமாச்சாரியால் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் தான் முதலாக சொத்து வரி மற்றும் செலவின வரி, எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போன்றவை வந்து அறிமுகம் செய்யப்பட்டது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. 1970 பட்ஜெட் அடிப்படையில் பார்க்கும்போது இந்திரா காந்தி 1966 ஆண்டு பிரதமராக பதவியேற்ற போது கடும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டிருந்தார். உணவு தட்டுப்பாடு இந்தியாவில் மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு.
ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இவர் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வங்கிகளை நாட்டுடைமையாக்கினார். அப்போ வங்கிகளை நாட்டுடைமையாக்கி பொருளாதாரத்தை மறுசீரமைப்பு செய்கிறாரு. 1970 பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் வரியை வரி வருவாயை அதிகரிப்பது என்பது கட்டாயமானது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால் இவங்க வரி விகிதத்தை அதிகரித்தாங்க. 2 லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வரி 93.5% உயர்த்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. 1986 பட்ஜெட்டு ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தப்போ விபி சிங் அதன் நிதியமைச்சராக இருந்தார். அவர் உலக பொருளாதார போக்குகள் மாறிக்கொண்டிருந்த சூழலில் இந்தியாவை இணைக்கும் முயற்சியாக இந்த பட்ஜெட்டை உருவாக்குனாங்க. சோசியலிச பொருளாதார கொள்கைக்கு முழுமையாக விடை கொடுத்த காலகட்டம் இது. 1986 விபி சிங் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் மறைமுக வரிகள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இன்டைரக்ட் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தொழில்துறையினருக்கு தேவையில்லாமல் மறைமுக வரி செலுத்துவதை குறைக்கும் வகையில் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. உற்பத்தியாளர்கள் மீதான வரி சுமையை குறைக்கிறதுக்கான பல்வேறு செயல்பாடுகளை செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் மூலப்பொருட்கள் மீதான விலையும் குறைந்தது. லைசன்ஸ் ராஜ் நடைமுறை ஒழிக்கப்பட்டதற்கான தொடக்கமாக இந்த பட்ஜெட் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்ஜெட்டுடைய தொடர்ச்சியாக இந்தியா மாபெரும் சந்தையாக உருவெடுத்தது என்பதை பார்க்க முடிகிறது. உள்நாட்டில் வாகனங்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் தயாரிப்புங்கிறது அதிகரிக்க தொடங்கியது. இது இந்த பட்ஜெட்டில் இருந்த சிறப்பம்சங்களாக இருந்துச்சு. 1991 பட்ஜெட்டு எல்பிஜி பட்ஜெட் என்று நாம் குறிப்பிடலாம். இதை லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அறிமுகம் செய்யப்பட்ட காலகட்டங்களில் இது வந்துச்சு. 1991 இந்தியாவுடைய பொருளாதார பயணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பட்ஜெட் ஏற்படுத்தியது. நரசிம்மராவ் பிரதமராக இருந்த பொழுது நிதியமைச்சர் மன்மோகன் சிங் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்தியா பொருளாதார ரீதியாக மிக பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருந்தது. 3 வாரங்களுக்கு தான் இறக்குமதியை சமாளிக்கும் வகையில் அந்நிய செலாவணி கையிருப்பில் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை மாற்றுறதுக்காக இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்தாங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் தொழில் துவங்குவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அதை தளர்த்தியது இந்த பட்ஜெட் என்று குறிப்பிடலாம். கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு தனியார் முதலீட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. லைசன்ஸ் ராஜ் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டது என்பதும் இந்த பட்ஜெட்டில் இந்தியாவின் வாகனத்துறை, தொலைத்தொடர்புத்துறை, மென்பொருள் துறை, மருந்து தயாரிப்பு துறை, உயிர் தொழில்நுட்பத்துறை ஆகியவற்றுக்கு பெரும் வளர்ச்சிக்கு உதவுற வகையில் அம்சங்கள் கொண்டு வரப்பட்டது. 1997 பட்ஜெட் கனவு பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டது, கடுமையாக குறைக்கப்பட்டது. காங்கிரஸ் ஆதரவில் ஜனதாதள கட்சியுடைய தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருந்தார். ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தார். அப்போ அந்த ஸ்திரமற்ற காலகட்டமாக இருந்தது. இந்த சூழலில் ப. சிதம்பரம் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்தியாவின் தனிநபர் மற்றும் நிறுவன வரியில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதான் விஷயம். இன்கம் டேக்ஸை 40%லிருந்து 30%ஆக குறைச்சாங்க. 40%லிருந்து 30% இன்கம் டேக்ஸ் குறைக்கப்பட்டது, வருமான வரி குறைக்கப்பட்டது. உள்நாட்டு நிறுவனங்கள் மீதான வரியை பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டு கார்பரேட்ஸ் மீது 40%லிருந்து 35%ஆக குறைச்சாங்க. வெளிநாட்டு கார்பரேட்டுக்கான வரி 55%லிருந்து 48%ஆக குறைச்சாங்கன்னு சொல்லப்பட்டது. அதனால தான் இது கனவு பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2000ஆம் ஆண்டில் மென்பொருள் துறையுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும் வகையில் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நிதியமைச்சராக இருந்த யஷ்வந்த் சிங்கா ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். மென்பொருள் சேவையுடைய ஏற்றுமதி மையமாக இந்தியாவை உருவாக்க திட்டமிட்டார்கள். மென்பொருள் ஏற்றுமதியாளர்களுக்கு கூடுதல் சலுகைகள் வழங்கப்பட்டது. கணினி சார்ந்த பொருள்கள் மீதான சுங்க வரியோடைய விகிதம் குறைக்கப்பட்டது. ஸோ அப்போது அந்த கஸ்டம்ஸ் டேக்ஸ் குறைச்சதுனால இந்தியாவில் இந்த மின்னணு பொருள்கள் சார்ந்திருக்கக்கூடிய விற்பனை அதிகரித்தது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 அன்று பொது பட்ஜெட் மற்றும் ரயில்வே பட்ஜெட் ஆகியவற்றை இணைத்து ஒருங்கிணைந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் அருண் ஜேட்லி என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் 1924 தான் ரயில்வே பட்ஜெட் தனியாக பிரிச்சிருந்தாங்க. பின்னாடி 2017ஆம் ஆண்டு அது ஒன்றிணைக்கப்பட்டது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதுதான் பட்ஜெட்டுடைய வரலாறாக இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. இதனை அடுத்து இன்று பிப்ரவரி 1, 2024 அன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கலாகி இருக்குது. அது சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.